கரூர் மாவட்டம் குளித்தலையில் மூதாட்டியின் விரலை கடித்து துண்டாக்கி இருக்கிறது நாய். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுற்றி திரியும் தெருநாய்கள் வெறிநாய்களாக உருமாறி, அதாவது ஒரு வெறிநாய் கடித்து மூதாட்டியின் கைவிரல் துண்டானது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. குளித்தலை நகராட்சிக்கு உட்பட்ட உழவர் சந்தை பகுதியில் அந்த பகுதியைச் சேர்ந்த பாரதி நகரைச் சேர்ந்த சௌரா பானு என்கிற 65 வயது மூதாட்டி, அதாவது வீட்டில் வளர்க்கும் கால்நடைகளுக்கு உழவர் சந்தையில், அதாவது மீதமுள்ள அந்த கழிவுகளை கொட்டும் முட்டைக்கோஸ் கழிவுகளை கொட்டுவதில் உள்ள அந்த கழிவுகளை எடுப்பதற்காக வந்த நிலையில் அந்த பகுதியில் சுற்றி திரிந்த வெறிநாய் ஒன்று துரத்தி கடித்து அந்த சௌரா பானுவின் 65 வயது மூதாட்டியின் கையை கடித்ததில் அந்த கட்டவரின் கை விரல் துண்டாகினியானது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த வெறிநாய் அந்த பகுதியில் சுற்றி திரிந்த, அதாவது நடந்து வந்தவர்கள், சைக்கிளில் சென்றவர்கள் என துரத்தி கடித்தவர்களில் 5க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து தற்போது குளித்தலை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மூதாட்டியை துரத்தி கடித்ததில் கைவிரல் கட்டவிரல் துண்டானிய நிலையில் அந்த நாயை அடித்து விரட்டிவிட்டு அந்த கீழே விட்டு சென்ற அந்த துண்டான கட்டவிரலையும் எடுத்துக்கொண்டு அருகில் இருந்தவர்கள் அந்த மூதாட்டியை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலே ஆனதால் அந்த கட்டவிரலின் அந்த துண்டான விரல் சேர்வதற்கான வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் தற்போது சிகிச்சை அளித்து வரும் நிலையில் அவர்கள் கூறியுள்ளார். இருந்தாலும் இந்த பகுதியில் சுற்றி திரியும் தெருநாய்கள் வெறிநாய்களாக மாறி அவ்வப்போ இதுவே போல் பொதுமக்கள் மாணவர்களை கடித்து அச்சுறுத்துவதாக குளித்தலை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் இது குறித்து பல்வேறு முறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர். மேலும் உடனடியாக அந்த பகுதியில் சுற்றி திரும் வெறிநாய்களையும் தெருநாய்களையும் பிடித்து அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதனால் தொடர்ந்து அந்த பகுதியில் அடிக்கடி இதேபோல் வெறிநாய்கள் துரத்தி பொதுமக்களை கடித்து துன்புறுத்துவதும் பள்ளி மாணவர்களை கடித்து துன்புறுத்துவதும் இது தொடர்கரையாக இருந்து வருகிறது. நாய் கடித்து மூதாட்டியினுடைய விரல் துண்டாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த குறிப்பிட்ட அந்த நாயை பிடிப்பதற்கான பணிகள் எதுவும் தொடங்கியிருக்கா? இந்த பொதுமக்களினுடைய குற்றச்சாட்டு தொடர்பாக அதிகாரிகள் என்ன சொல்றாங்க கார்த்திக்? தொடர்ந்து பல்வேறு முறையாக அந்த பகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு முறை குளித்தலை நகராட்சி நிர்வாகத்திடம் இந்த நாய்களை வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த பல முறை மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்றுதான் தற்போது அந்த ஒரு வெறிநாய் கடித்து மூதாட்டியின் கட்டவரலின் கைவிரல் துண்டா பிறகு தற்போது நகராட்சி துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் அந்த நாயை பிடிப்பதற்கான முயற்சியை ஏற்படுத்தி வருகின்றனர். இருந்தாலும் பொதுமக்கள் அந்த பகுதியில் செல்வதற்கே கொஞ்சம் அச்சத்துடனே செல்லும் நிலையில் தான் இருந்து வருகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் உள்ள, அதாவது கோழி கழிவுகள், கடைகளின் கழிவுகளை அந்த பகுதியில் கொட்டுவதால் அந்த பகுதியில் சுற்றி திரும் நாய்கள் வெறி நாய்களாக மாறி இதுபோல் அந்த சாலையில் செல்பவர்களை துரத்தி கடிக்கும் நிலை தொடர்ந்து இருந்து வருகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்தி.